cos h ax இதனுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃபார்முலா சொல்லிட்டீங்க. அதனோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? அதுவே sin h ODM dx. இருக்குங்களா சார்? இதனோட ஃபார்முலா என்னமா? இதனோட ஃபார்முலா என்னன்னா e power ax plus e power minus ax divided by 2. அது sin ஓகே. h ax ஓட ஃபார்முலான்னா e power ax X minus minus e power minus ax divided by divided by 2. அதே வந்து கைக்குறிப்படி ஃபங்க்ஷன் இல்லைன்னா இங்கே ஐ வரும், இங்கே ஐ தான் வரும். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக ரியல் ஓகே போட்டு சார். மட்டும் வரனால வந்து கைக்குறிப்படி ஃபங்க்ஷன். சரியாம்மா? ஓகே சார். சரி, நான் டேரெக்டாக டெரைவ் பண்ணேன். இதை நம்ம ஃபார்முலா மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. z of cos h nx நம்ம பார்த்தது என்ன பண்ணோம்? n theta பார்த்தது nxன்னு பார்த்துருக்கோம். பாருங்க. இப்போ இதனோட ஃபார்முலா என்ன அப்படி வரும்னா இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணிட்டு நம்ம அப்படின்னு பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே சார். அப்போ டேரெக்டாக என்ன ஃபார்முலா வரும் நீங்கள் போட்டு பார்த்துக்கங்க. நான் டேரெக்டாக ஃபார்முலா கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலா என்ன வருதுன்னா z இன்ட்டு z மைனஸ் காஸ் h theta divided by z square minus 2z cos h theta plus 1. சரிங்களா? இதை டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காலையில் போட்ட மெத்தடில் நீங்கள் போட்டு போகிறீங்க. என்ன ரிசல்ட் வரும்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். இதே மாதிரி அந்த சைன் கைப்பற்றி உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வருமோ நீங்கள் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எழுதி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபார்முலா. ஓகே சார்.